செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோயிலில் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோலாகலமாக நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வள்ளி தெய்வ ஆணையுடன் முருகப்பெருமான் தேரில் எழுந்துருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்தார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்க்கலாம். யாரேனும் இருந்தால் உடனே கோவில் பணியாளர்கள் மற்றும் காவல் நிர்வாகத்தின் சார்பாகவும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காமேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருப்போரூர் முருகன் கோவிலில் மாசி பிரம்மோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் கந்தனுக்கு அரோகரா என கோஷமிட்டவாறு பக்தி பரவசத்துடன் தேரை இழுத்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் தலமாக விளங்கும் கந்தசாமி திருக்கோவிலில் மாசி பிரம்மோற்சவ பெருவிழாவின் 7ஆம் நாளான இன்று திருத்தோராட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருப்போரூரில் அறுபடை வீட்டிற்கு நிகரான மும்மூர்த்தி அவதாரத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் மூலவர் கந்தசாமி சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த ஆண்டு மாசி பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 21ஆம் தேதி தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் முருகப்பெருமானுக்கு காலை மாலை 2 வேளைகளும் சிறப்பு ஆராதனை மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த மாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான இன்று 7ஆம் நாள் திருத்தோராட்டம் அலங்கரிக்கப்பட்ட மரத்தேரில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வனுடன் எழுந்தருளி 4 மாட வீதிகளின் மூலம் பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து பக்தி பரவசத்தில் இழுத்து வருகின்றனர். இந்த தேர் திருவிழாவை ஒட்டி 4 மாட வீதிகளிலும் வழியெங்கும் நீர்மோர் மற்றும் அன்னதானம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருத்தேர் திருவிழாவில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி காமேஷ்.